வணக்கம். நான் தரணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம சின்ன தொம்பை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சின்ன தொம்பை வந்து நம்ம பூஜை ரூம்லயும் ஹேங் பண்ணலாம். ஹால்ல ஏதாவது நம்ம வந்து சாமி சிலை வச்சுட்டு, அது பக்கத்துல தொங்க விட்டாலும் அழகா இருக்கும். இல்லன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு, அது பக்கத்துல 2 சைட்லயும் தொங்க விட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதோட ஹைட்டு 13 இன்ச்சு, விட்த்து 10 இன்ச்சு. அதுக்கு மேலே 3 சாட்டின் கிளாத் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10/4. அதை நீங்கள் வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்தோட அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இன் பிட்வீனில் கேப் வந்தால் பரவாயில்ல. அது ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் பண்ணும்போது கவர் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மோட்டிவ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு மோட்டிவ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து கோல்டு கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன், நான் இதோட மோட்டிவ் டிசைனும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு டிசைன்ஸ் எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஃப்ரில் வச்சு தைக்கிறதுக்கு 16 இன்ச் இன்ட்டு 4ல் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டாப்பில் வைக்கிறதுக்கு 4 இன்ட்டு 12ல் ஒரு பீஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிசைன்ஸை சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலரில் ஒரு லேஸ் எடுத்திருக்கோம். இந்த லேஸ் வச்சு இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் இன்பிட்வீன்லேயும் கீழே ஃப்ரில்லையும் வைக்க இந்த கோல்டன் லேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்க்கு மேலே நம்ம சாட்டின் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு கீழே இருக்க கார்னரையும் மேலே இருக்க கார்னரையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்க கார்னரை ஸ்டிச் பண்ணுறேன். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக ஒட்டியிருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்து அதோட டாப்பையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து மேலே நம்ம இப்போ ப்ளூ வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பீஸை கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் லேஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து அந்த டிசைன்ஸை வந்து சாட்டின் கிளாத் மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக 3 பீஸையும் வச்சு ப்ளேஸ் பண்ணி கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்போ மோட்டிவ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ கரெக்டாக டிசைனோட கார்னரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மற்றது 2ஐயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்ததில் அடுத்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டினில் எல்லா டிசைன்ஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் லேஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுக்கும்போது அது இன்னும் டிஃபைன்டாக அழகாக தெரியும் நமக்கு. இந்த ஒயிட் கலர் லேஸில் ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா அதோடய எட்ஜஸ் வந்து பிரிஞ்சு இது மாதிரி இருக்கும். அது நீங்கள் அது என்ன தான் நீங்கள் கட் பண்ணி திருப்பியும் ஆரம்பிக்கும் போது அது அப்படி தான் பிரிஞ்சே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த எட்ஜஸை வந்து இந்த மாதிரி லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் வந்து ப்ராப்பராக அழகாக உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், அது நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 2 சைடு பெட்டல்ஸை ஒயிட் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டர் பீஸை ஸ்டிச் பண்ணோம்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சி பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட்டஸோட 2 கார்னர்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது விரியாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த 2 சைடு பெட்டல்ஸையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பெட்டல் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ அந்த கார்னர் மேலேயே அந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த கார்னர்ஸ் இதாகிடும். இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக எட்ஜஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு அந்த லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா டிசைனுக்கும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட பெட்டல் ஷேப் வரணுன்னா நீங்கள் அப்படியேவும் வச்சு ஸ்டிச் பண்ணலனா, இல்லைனா நீங்கள் வந்து பென்சில் வச்சு அந்த டிசைனை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும்.
அந்த எண்டு வரும்போது ஃப்ரண்ட் பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த லைனிங் ரோப்பு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். இப்போ இந்த டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸு ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க. அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக வருதோ நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா டிசைன்ஸையும் லேஸ் வச்சு கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம கீழே ஃப்ரில் வைக்க போகிறோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெயின் கிளாத்தோட பேக் சைடு திருப்பிக்குங்க. அதே மாதிரி சாட்டினோட ஃப்ரண்ட் சைடை வந்து திருப்பிடுங்க. இப்போது கீழே வந்து அந்த 16/4 இந்த ஃப்ரில்லுக்கு இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் திருப்பி மேலே ஒரு க்ரீஸ் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரில்லுக்கு கீழே திருப்பி மடித்து தைச்சிட்டு அதில் ஃப்ரண்ட் சைடில் திருப்பி கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கோல்டன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே லேஸோட 2 சைடுமே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலர் சாட்டின் கிளாத்தோட எட்ஜில் வச்சு லேஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் லேஸோட மேல் சைட்லையும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. தைக்கிறதுக்கு நம்ம 10/12 ஒரு பீஸ் எடுத்துருப்போம். அந்த 10/12 நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸ்லையுமே ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 2 சென்டர்லேருந்து கார்னர்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 பீஸ்லையுமே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இந்த ட்ரையாங்கிள் சைடில் இருக்க 2 சைட்ஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சைட்ஸ் ஜாயின் பண்ணும்போது லைனிங்கும் மெயின் பீஸும் ஸ்ப்ளிட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 பீஸையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டபுள் ஸ்டிச் போடுறதுனாலும் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க, இல்லை சிங்கிள் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக போட்டால் அதுவே போதும். அதுக்கப்புறமா இந்த கார்னர்ஸை ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லேயும் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபைனலாக பார்க்கும்போது அது நீட்டாக இருக்கும். இப்போது மேலே டாப் பீஸ் தைச்சதையும் மெயின் பீஸோடு சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். அதை நிறுத்தி ஃபுட்டரை நிறுத்தி அதை கரெக்டாக ஷேப்பாக கொண்டு வாங்க. திருப்பிட்டு மேலே ஒரு க்ரீஸ் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நமக்கு ஃபுல்லுமே தைச்சி ரெடியாக இருக்குது. இப்போது இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கீழே இருந்து வாங்க, இல்லை மேலே இருந்து வாங்க. இப்போ எல்லா இது சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக கோல்டு லேஸில் ப்ளூ கலரோட ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து எட்ஜிங் பிளேஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம திருப்பி பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக மேலே வரும்போது கோல்டு லேஸ் எடுத்துக்கோங்க. அதோட ரவுண்டு ஷேப்பை உள்ளே வச்சுட்டு 2 எட்ஜஸை மேலே வச்சுக்கோங்க. இந்த 2 எட்ஜஸை மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து திருப்ப போகிறேன். பாருங்கள், தொம்பையை இப்போ உள்ளேருந்து வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. இது இப்போ பார்க்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இப்போது இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இதை ரவுண்டு ஷேப்பில் வரணும்னா இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ்ஸு. ஒரு சார்ட் எடுத்து 13 இன்ச்சஸ்க்கு விட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு தொம்பைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தொம்பையோட விட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த பேப்பரை வந்து உள்ளே இது பண்ணிங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ தொம்பை எவ்வளோ அழகாக நீட்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.